நண்பர்களே, நாம் நம்ம அடுத்த தலைமுறையை நோயற்ற தலைமுறையாக, நோய்களின் பிடிகளிலிருந்து சிக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை. ஏன்னா 20 வயசு 25 வயசுல அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. நீங்க நிறைய பெரியவங்க இருக்கீங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருப்பாங்க. நாம கஷ்டப்பட்டு மிக கொடிய காலத்துல இருந்து அதுல இருந்து மீண்டு நிறைய அனுபவங்களை கோர்த்து நிறைய உழைத்து நாம் அடுத்த கடத்துக்கு நகர்ந்திருப்போம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய வறுமையினுடைய கொடுமையோ சிக்கல்களான வாழ்க்கை இல்லாம நல்ல படிப்பு படித்து அடுத்த கடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் வலு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இருக்கான்னு பார்த்தா இல்ல. அதுதான் உண்மையான விஷயம். மிகப்பெரிய அளவுல இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய 25 இருந்து 45 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மக்கள்ல நோய் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. நிறைய பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கும். படிக்கிறப்பெல்லாம் தினசரி இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இளம் வயதில் நடக்கக்கூடிய மரணங்கள். 35 வயசுல ஹார்ட் அட்டாக், 40 வயசுல ஹார்ட் அட்டாக். மாரடைப்பு என்பது இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய முதன்மை மரணத்திற்கான முதல் காரணம் மாரடைப்பு தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாக இருப்பதற்காக எடுக்கக்கூடிய மிக மிகச் சிறந்த முன்னெடுப்பு. எனக்கு தெரிந்து நான் படித்த மட்டில் இப்படியான ஒரு விஷயத்தை வனத்துக்குள் திருப்பூர் செய்வதுங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு.